நீங்க வலைதளத்துல தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தீங்கன்னா போலி ஓலைச்சுவடிகள் உருவாக்கும் கிராமம்னு போட்டா ஒரு கிராமம் முழுவதுமே இதைத்தான் தொழிலா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இனமாவது தன்னுடைய முற்காலத்தவர்கள் எழுதி வச்சதா அதை பத்திரமா பார்த்து ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணமே இல்லாம கிழிச்சு யாராவது போடுவாங்களாம். இவ்வளவுதான் தமிழர்கள். தமிழர்கள் என்ன செஞ்சாங்க? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாராவது வேற்று மொழிக்காரர்கள் சொன்னா அது உண்மைன்னு நம்புறதுல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தெளிவா இருக்கிறாங்க. ஓலைச்சுவடிகள் பாத்தீங்கன்னா இப்பவும் இருக்குது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்லே ஏராளமான ஓலைச்சுவடிகள் இருக்கு. அதை கூட ஆராய்ச்சி பண்ணலாம் இல்லையா? ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தோட தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா. நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம ஓலைச்சுவடிகள் பத்தி பார்க்க போறோம். ஓலைச்சுவடிகள்ல நிறைய விஷயங்கள் முன்னொரு காலத்துல எழுதி வச்சுட்டாங்க. இந்த வருங்காலத்துல இப்படிலாம் நடக்கும், இந்த மாதிரியான சீற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம். சோ இப்ப இருக்க இடத்துல ஓலைச்சுவடிகள் மூலமா வைத்தியங்கள் அல்ல ஆல்ரெடி குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அது பார்த்து வைத்தியம் பண்றதும் இப்ப கொஞ்சம் பிரபலமா இருக்கு இல்லையா? சோ அத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஓலைச்சுவடி எல்லாம் உண்மையா? அதுல இருக்கிறது எல்லாமே உண்மையா? அதை பத்தி விளக்கம். அதாவதுங்க, ஓலைச்சுவடிகள்ல எல்லாம் எழுதி வச்சாங்கிறது உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஓலைச்சுவடியில எவ்வளவு அது உண்மையாக இருக்குதுங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா ஒரு கிராமம் முழுவதும் இந்த போலி ஓலைச்சுவடிகளை அந்த பனை ஓலையை எடுத்து வச்சுட்டு எப்படி புக்கி அதை வச்சு பழைய ஓலை மாதிரி ஆக்குறதுக்கும் அதுல எழுதுறதுக்கும் ஒரு கிராமம் முழுவதும் இருக்கு. நீங்க வலைதளத்துல தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தீங்கன்னா போலி ஓலைச்சுவடிகள் உருவாக்கும் கிராமம்னு போட்டா ஒரு கிராமம் முழுவதுமே இதைத்தான் தொழிலா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எடுத்து அதை பார்த்தீங்கன்னா பழைய ஓலைச்சுவடி மாதிரியே இருக்கும். அதுல எழுத்து இருக்கும். ஆனா புது ஓலையில இருந்து உருவாக்கி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அதை நீங்க வலைதளத்திலே பார்த்துக்கலாம். அப்ப எல்லா ஓலைச்சுவடிகளும் தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா நிறைய ஓலைச்சுவடிகள் இப்ப தவறான ஓலைச்சுவடிகள் மக்கள்கிட்ட அலைஞ்சு இருக்குது. இப்ப இது முதல்ல நம்ம இந்த வருங்காலம் உரைக்கிறத பார்ப்போம். கோரக்கர் எழுதின சந்திரரேகை அப்படிங்கிற நூல் ரொம்ப ரொம்ப மக்கள்கிட்ட பேசப்படுகிறது. ஏன்னா வருங்காலத்தை பத்தி அது பேசுது. கலியுகம், அதுவும் குறிப்பா கலியுகம் முடிஞ்சு 5000 ஆண்டுகள் கழித்து எப்படியெல்லாம் மாறுதல் வரும், மக்கள் ரொம்ப துன்பப்படுவார்கள், எல்லாமே அதுல எழுதி வச்சிருக்குது. அதுல இருந்து துன்பத்தில இருந்து விலகுவாங்கிறதும் எழுதி வச்சிருக்குது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள்ல. அதன் முதன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5127வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்குது கலியுகத்துல. அப்ப கிட்டத்தட்ட இதெல்லாம் இந்த கொடுமைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் கோரக்கர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதி வச்சிருக்கிறதுல பார்த்தா பொய்யான அந்தனர்தம் கொட்டம் போகும்னு சொல்லியிருக்கிறாரு. இதே தான் திருமூலரும் சொல்லியிருக்காரு. பேர் கண்ட பாப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் என்னெல்லாம் நடக்கும், பார்கொண்ட வேந்தருக்கு பொல்லா நோய், மக்களுக்கு என்ன துன்பம் வரும், எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டம் போகும் காலம் வருங்கிறதும் எல்லாமே இருக்கிறது. சண்டாளர் தமர் தீர்த்து சடுதியில் வருவேன் ஒன்று அறைந்து போனார் அப்படின்னு கோரக்கர் எழுதி வச்சிருக்கிறாரு. யார் வருவார்னு சொல்லலாம். கோரக்கரே திருப்பி வர போறாரா, இல்ல அவரோட குரு போகர் வர போறாரா, இல்ல அந்த பரம்பரையா சித்தர் கருவூரார்கள் தான் தோன்றுவார்கள்ட்டு ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த கலியுகத்துல 36 பீடாதிபதிகள் தோன்றுவார்கள்னு ஒரு குறிப்பு இருக்கு. இப்படி யாரோ ஒருத்தருக்கு நம்மளை காப்பாற்ற வரப்போறாங்கிறது இதெல்லாம் குறிப்புகள் இருக்கின்றன. இதை நம்ம பார்த்து ஒரு வகையில மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் குறிப்பு உணர்ந்து அதை கொஞ்சம் எடுத்து பயன்படுத்தணும். எல்லாத்தையுமே பார்த்த வெளியில பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள பார்த்தா வேற மாதிரியாக இருக்கும். இப்ப யார் வருவாங்கிறத பத்தி அதுல தெளிவான குறிப்புகள் வருவேன் என்றறைந்து போனார் அப்படிங்கிறதோட தான் இருக்கிறது. அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ் மொழியில வழிபாட்டுக்கு உண்டானது ஏற்றம் வருங்கிறது, அந்தனர்தம் கொட்டம் போகுங்கிறதுல இருந்து பேர் கொண்ட பாப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் என்னெல்லாம் வருங்கிறதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால வருங்கால முறைகிறதுல பல தகவல்கள் இருக்கின்றனங்கிறது, வால் நட்சத்திரம் வர்றதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ கூட இன்டர்ஸ்டெல்லார் ஒரு 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 நட்சத்திரம் ரொம்ப நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள இருந்து வெளியே இருக்கிற குடும்பத்துல இருந்து ஒரு வந்தது இப்போ கூட வந்துட்டு போயிருக்குது. இது மாதிரி எல்லாம் நடக்கும் பொழுது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலம் வர்றதுக்கு உண்டான சூழல்கள் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
இப்ப ஓலைச்சுவடிகள்ல வந்து மருத்துவ குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? நம்ம இப்ப இருக்கிற சித்தர்கள் இல்லன்னா, இப்ப இருக்கிற அந்த வைத்திய சாலைகள்ல வந்து அந்த ஓலைச்சுவடிகள பின்பற்றி தான் வைத்தியம் வந்து பண்றாங்களா? இல்ல. அது ஓலைச்சுவடிகள்ல இருக்கிறது பல இது நமக்கு அது குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க. அ நங்கைச்சாறும், குமரிச்சாறும், அ மங்கைச்சாறும் கலந்து பண்ணணும். அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நங்கைச்சாறுன்னா என்னங்கிறதே யாருக்கும் தெரியல. இதெல்லாம் பல ஆராய்ச்சிகள் பண்ணி முப்புன்னு ஒண்ணு சொல்றாங்க. 3ம் சேர்ந்து பண்றது. இப்படியெல்லாம் குறிப்புகளால சொல்லி வச்சிருக்கிறாங்க. அ இந்த குறிப்புகளுக்கு என்ன இருக்குங்கிறதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இப்ப பெரும்பாலும் ஆளே இல்ல. ஆனா, இப்ப இருக்கிறதுல ஓலைச்சுவடிகளே பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ நிறைய ஒ ஒ ஓலைச்சுவடிகள் அழிந்து போய்விட்டது. நம்ம ராஜராஜ சோழன் தான் ப சிதம்பரம் கோயில்ல இருந்து அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் மீட்டு குடுக்குறார். அதிலிருந்து கிடைச்சது தான் நமக்கு பன்னீர் திருமுறை மத்ததெல்லாம் கிடைச்சிருக்குது. ஆனா, அ பாருங்க ராஜராஜ சோழன் காலத்துக்கு கொஞ்ச காலம் முடிச்சு, ஓலைச்சுவடிகள்லாம் பத்திரமா வச்சிருக்கத்தானே செஞ்சிருக்கணும் தமிழர்கள். என்ன செய்றாங்க, தமிழர்கள்ட்ட முறி போடுதல் அப்படின்ட்டு ஒரு பழக்கம் இருக்குது. உங்களுக்கு அது என்ன பழக்கம்னு தெரியுமா? அ முறி போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் வட்டாரத்துல இருக்கிறவங்க, காவேரி பகுதியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியும். என்னன்னா, 18ஆம் படி பெருக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதுல வெள்ளம் பெருகி போகும் காவிரி ஆத்துல. அப்போ ஒழுங்கா போய் சாமிய கும்பிடலாம், எத வேணாலும் பண்ணலாம், பிக்னிக் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இவங்க என்ன செய்வாங்க, வீட்ல ஏதாவது ஓலைச்சுவடி இருந்துச்சுதுன்னா, அத கொண்டு 2ஆ 3ஆ கிழிச்சு அந்த ஆத்துல போட்டுருவாங்க. இதுக்கு பேரு முறி போடுதல் அப்படின்ட்டு. எப்போல்லாம் இருந்துது, ராஜராஜ சோழன் ஒரு ஒரு 500 வருடங்களுக்கு பிறகுல இருந்தே அது இருக்குது. இப்ப யாரும் போடுறதில்ல. அந்த வழக்கம் போயிருச்சுது. அதுக்காக ஓலைச்சுவடிகள பத்திரமா வச்சுட்டாங்கங்கிறது பொருள் அல்ல. எல்லா ஓலைச்சுவடிகளும் அழிஞ்சு போயிருச்சு. இப்படி எந்த இனமாவது தன்னுடைய முற்காலத்தவர்கள் எழுதி வச்சத அத பத்திரமா பார்த்து ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணமே இல்லாம கிழிச்சு யாராவது போடுவாங்களா? இவ்வளவுதான் தமிழர்கள் செஞ்சது. இழிச்சு வார்த்தை. எவரோ ஒருத்தன் சொன்னான். தமிழர்கள் என்ன செஞ்சாங்க? அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, அ யாராவது வேற்று மொழிக்காரர்கள் சொன்னா அது உண்மைன்னு நம்புறதில்ல. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அவன் சொன்னான், "நீ ஓலைச்சுவடி எல்லாம் வைக்காதப்பா, கிழிச்சு போட்டுரு" அப்படின்ட்டு சொல்றான். அது அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அதுல பெரும்பாலானது போயிருச்சுது. இன்னும் சொல்லப்போனா, அத முழுசா போட்டா எங்கேயாவது கரையில ஒதுங்கும். எவனாவது எடுத்து படிச்சு பயன்படுத்துவான். இன்னும் தமிழ் மொழி இந்த திருஞானந்த சம்பந்தர் காலத்துல அனல்வாதம், புனல்வாதம்லாம் இருக்கும். நெருப்புல போட்டா கருகாது. நீர்ல திருஞான சம்பந்தர் காலத்துல புனல்வாதம் பண்றாங்க. நீர்ல வைகை ஆற்றங்கரையில திருஞான சம்பந்தர் தமிழ் பாடல் எழுதி போடுறார். வைகை ஆத்துல போடுறார். கரைபட்டு வெள்ளம் ஓடுது. அது ஆற்றின் வெள்ளத்தை எதிர்த்து போய் மதுரையில இருந்து அந்த ஆற்றுல மேல போய் திருவேடகம்ங்கிற ஊர்ல ஒதுக்குது. ஏடு ஒதுக்குறதுனால அந்த இடத்துக்கு பேரு திரு ஏடகம். அங்க சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில்ல இப்பவும் ஏடு ஒதுக்குற அன்னைக்கு வழிபாடு நடத்துறாங்க. அதா அப்ப அவ்வளவு ஆற்றல் பெருந்த இது சமணர்கள் இன்னைக்கு இருக்கிற சமஸ்கிருத வரி வடிவம் இருக்கு பாத்தீங்களா? அந்த வரி வடிவத்தை தான் சமணர்களும் பயன்படுத்துறாங்க. அந்த சமஸ்கிருத வடிவடிவத்தை அவங்க எழுதி சமஸ்கிருத மந்திரத்தை, சமண மந்திரத்தை போடுறாங்க. அது ஆத்தோட போயிருது. இன்னைக்கு தமிழர்கள் ஆத்தோட போன வரி வடிவத்தை வச்சுக்கிட்டு நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். சிவபெருமானுக்கு வழிபட்டது அங்க சக்கர பொங்கல் அந்த திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சக்கர பொங்கல் சாப்பிடுவோம், சுண்டல் சாப்பிடுவோம். ஆனா அந்த வரலாற்றை மறந்துடுவோம், ஏட்டுச்சுவடிகளை காப்பாற்றுவதையும் மறந்துடும். இது தமிழர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முதன்மையான நிலை. இப்ப அதுல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா, முழு நிலவு நேரத்துல அதுகிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு, அன்னைக்கு இதை முழு நிலவுனா முழு நிலவு மட்டும்தான் பறிக்கணும். 3ஆம் பிறையில பறிக்க வேண்டிய மூலிகைலாம் 3ஆம் பிறை தான் பறிக்கணும். இப்படி சொல்லி மந்திரங்களை சொல்லி அதுக்கு வழிபட்டு அதுக்கு அனுமதி வாங்கி எடுக்கணுங்கிற முறை இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு யாரும் பின்பற்றல. ஆனா யார்கிட்ட இப்பவும் இருக்குதுன்னா, அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு அந்த முறையும் தெரியும். எல்லா நாள்லயும் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நியாயமா யாரு மக்களுக்கு ரொம்ப அதிகமா பணம் பேராசை பிடிச்சவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அத மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கிறது. அப்ப ஓலைச்சுவடிகள் பாத்தீங்கன்னா இப்பவும் இருக்குது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்லே ஏராளமான ஓலைச்சுவடிகள் இருக்கு. அதை கூட ஆராய்ச்சி பண்ணலாம் இல்லையா?
அதையும் ஆராய்ச்சி பண்ணல. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெளிக்கொணர்ந்து, இத முழுக்க வச்சு, அத முறைப்படி பின்பற்றணும். பேராசையில அ அ அதுல அத கொண்டு போய் அந்த மூலிகை அப்படியே போட்டு அள்ளி எடுத்து கொண்டு வந்து போட்டோம்னா, அது யாருக்குமே பயன்படுவதாக இருக்காது. அதே மூலிகைகள் அந்த இடத்துல வளரும்போது தான் அதோட ஆற்றல் இருக்குமே தவிர, அத எடுத்து கொண்டு போய் நம்ம நிலத்துல விளைய வச்சோம்னா, அதுல 100ல 1 பங்கு தான் இதற்கு மருத்துவ ஆற்றல் இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தோம்னா தான் சித்தர்களின் அ ஆற்றல் முழுமையா வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த ஓலைச்சுவடிகள்ல வருங்கால முறைத்தல்ல சொன்னபடி, ஒரு நல்ல சூழல்கள் வந்து, சண்டாளர் சமரை எல்லாம் தீர்த்து, ப வ அந்த பொய்யான அந்தணர்தம் கொட்டமெல்லாம் அடங்கி, ஒரு நல்ல தமிழர்களுக்கு ஏற்றம் வரும்போது காலத்துல, நிச்சயமாக இந்த ஓலைச்சுவடிகள்லாம் வெளிப்படும். இத முறையாக பயன்படுத்தி, உலக மக்கள் அனைவருமே பயன்படுத்தும் காலம் விரைவில வரும். ஓகே ஐயா. இப்ப ஓலைச்சுவடிகள்ல வந்து இயற்கை சீற்றங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க இல்லையா? ஆமா. இதுவரைக்கும் ஓலைச்சுவடியில எழுதின சீற்றங்கள் வந்து ஒண்ணு பளித்திருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது அத பத்தி தெரியுமா? அதாவது நமக்கு ஒரு பெரிய கொடும் நோய் வர்றத பத்தி கோரக்கரே எழுதியிருக்கிறாரு. இயற்கை சீற்றங்களால அழிவு வருதுங்கிறது நெறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது அது எல்லாமே எப்படி வச்சிருக்காங்கன்னா, நம்ம சுனாமிய கூட எழுதலாம். அதாவது சுனாமிங்கிறதுக்கு அ பல மொழிகள்ல அதுக்கு வார்த்தையே கிடையாது. இது சுனாமிங்கிறது ஆங்கில வார்த்தை இல்ல. சுனாமிங்கிறது ஜப்பான் மொழியில. அது தீவுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடல்னால அழிவுங்கிறது எப்பவுமே உள்ளது. அதனால அவங்க மொழியில சுனாமிங்கிறது வச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியில தான் 2 பேர் வச்சிருக்கிறோம் சுனாமிங்கிறதுக்கு. ஆழிப்பேரலை, கடல்கோள்ன்னு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆழிப்பேரலைனாலும் ஒண்ணுதான், கடல்கோள்னாலும் ஒண்ணுதான். ஆழிப்பேரலைங்கிறது கடல்ல இருந்து வர்ற பெரிய அலை. அது அலை வந்துட்டு திரும்பி போயிரும். இப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகம் முழுசும் வந்துச்சு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1,00,000 பேர் இறந்து போனாங்க. இந்தோனேஷியா பக்கத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது வந்துச்சுது, திருப்பி பின்னாடி போயிருச்சுது. நம்ம சென்னையில இருக்கிற மெரினா பீச் முழுவதும் தண்ணி வந்துச்சுது, திருப்பி போயிருச்சுது. இது ஆழிப்பேரலை. ஆனா கடல்கோள்னா உள்ள வந்துரும், தண்ணி திரும்பி போகாது. இப்ப தனுஷ்கோடி எல்லாம் பாத்தீங்க, ராமேஸ்வரத்துக்கு தெற்கத்துக்கு தனுஷ்கோடின்னு ஒரு தீவு இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா, அது 1960கள்ல அழிஞ்சுது. அழிஞ்சிட்டு இப்பவும் தண்ணி அதுல 1 இன்ச்சு 2 இன்ச்சு இறக்கி இருக்குது. திருப்பி கடல் போகல. அப்ப கடல் கோள்னா வந்துட்டு கடல் கொன்றும், நிலத்தை கொண்டு வந்து திருப்பி போகாது. இப்படியெல்லாம் நுட்பமான செய்திகள் அங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க. தமிழ்ல இருக்குது. ஆனா இத ரொம்ப வெளிப்படையாக சொன்னாலும் அத அத அது மக்களுக்கு பயனுள்ளதாக இல்ல. இப்போ வரைக்கும் பரவி இருக்குது. ஒரு நற்காலம் வரும். அந்த நற்காலம் வரும் பொழுது எல்லாருமே அந்த தமிழ் மொழியில பூசைகள் அவரவர் தாய்மொழியில பூசை பண்ணணும். என்னுடைய மதத்தை யார் மேலேயும் திணிக்க கூடாது. வேற யார் மதத்தையும் என் மேல திணிக்க கூடாது. இப்படி ஒரு 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 சமுதாயம் ஒரு பண்பட்டதாக மாறும் பொழுது எல்லாமே திருப்பி வரும். நிச்சயமாக வழங்கப்படும். அதுவுமே சித்தர்கள் குறிப்பில் இருக்கு. சரிங்க ஐயா. ஓலைச்சுவடி வந்து உண்மைதான். ஆனா இப்ப இருக்க ஓலைச்சுவடிகள்லாம் உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆராய்ச்சிக்குரிய ஒண்ணு. அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு குடுத்திருந்தீங்க. எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்களுக்கு புரியிற மாதிரி விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வராகி ஊடகத்தாருக்கு இந்து வேத மர்மலட்சிய இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.